முதலிரவு அறைக்கு ஆசை ஆசையாய் போன புது மாப்பிள்ளைக்கு அந்த இரவு வாழ்நாள் முழுவதுமே மறக்க முடியாத ஒரு கிரைம் த்ரில்லர் படமா மாறி இருக்கு. நீ இதை பண்ணா மட்டும்தான் நான் உன் கூட உடலுறவு வச்சுப்பேன்னு புது பெண் போட்ட கண்டிஷன்னால மாப்பிள்ளை கதிகலங்கி போயிட்டாரு. எங்க நடந்தது இந்த சம்பவம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம விரைவா பார்க்க போறோம். பொதுவாக சொர்க்கத்தில் தான் திருமணம் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த திருமண வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். சில பேருக்கு திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இடையில நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த திருமண வாழ்க்கையே முறிவுக்கு வந்துடும். இதில் ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் இருந்தே திருமண வாழ்க்கை ரொம்பவே பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. அதுவும் முதலிரவு அன்னைக்கே பெரிய பிரச்சனை வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஜெகதீஷ்புரா பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் ஹத்ராஸ் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கும் திருமணம் நடந்துச்சு. ரெண்டு வீட்டார் சம்மதத்தோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சு உறவினர்கள் எல்லாருமே சூழ்ந்து திருமணம் கோலாகலமாக நடந்துச்சு. தடபுடலான விருந்துகள், மணமக்களை வாழ்த்துறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படின்னு எல்லாமே சகல சௌபாக்கியங்களோட சந்தோஷமா நடந்துச்சு. இதுக்கப்புறமா சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா புது பெண்ணை கூட்டிட்டு மாப்பிள்ளை வீட்டார் போயிருக்காங்க. அங்க அவங்க ரெண்டு பேருக்குமே முதலிரவுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சிருக்காங்க. புது மாப்பிள்ளையும் ஆசை ஆசையா தன்னோட முதலிரவு அறைக்குள்ள போயிருக்காரு. அங்கதான் பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருந்திருக்கு. புதுசா கல்யாணமான மாப்பிள்ளையும் பதட்டத்துல அந்த முதலிரவு அறைக்குள்ள போயிருக்காரு. அங்க பொண்ணுகிட்ட பேசும்போது நிறைய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த புது மாப்பிள்ளை கதிகலங்கி போயிட்டாரு. முதலிரவு அறைக்குள்ள போன உடனேயே மாப்பிள்ளை பெண்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட ஆசைகளை வெளிக்காட்ட நினைச்சிருக்காரு. ஆனா அந்த புது பெண் உடனடியா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. நீ எனக்கு இப்பவே 96 லட்சம் ரூபாய் தந்தா மட்டும்தான் நான் உன் கூட உடலுறவு வச்சுப்பேன், இல்லைனா நீ என்னை தொடவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாப்பிள்ளை ரொம்பவே பயந்து போயிட்டாரு. ஏதோ நம்ம கூட விளையாட தான் செய்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்ட மாப்பிள்ளையும் சி சும்மாரு விளையாடாத, இது என்ன விளையாடக்கூடிய டைமா இது அப்படின்னு மாப்பிள்ளையும் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த புது பெண்ணுமே இல்லை, நான் சொல்கிறது இதுதான், நீ எனக்கு அந்த 96 லட்சம் ரூபாய் தந்தா மட்டும்தான் நான் உன் கூட உடலுறவு வச்சுப்பேன், மற்றபடி எதுவுமே நடக்காது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இதனால் பதறிப்போன மாப்பிள்ளையுமே தன்னோட குடும்பத்தார்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ளையோட உறவினர்கள் எல்லாருமே வந்து புது பெண் கிட்ட பேசும்போது சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பா, புரிஞ்சுக்கமா இது விளையாடக்கூடிய நேரம் கிடையாதுன்னு எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்படி கூடவா நீ விளையாடுவ அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஆனால் புது பெண் எல்லார் முன்னாடியுமே இல்லை, நான் பொய்லாம் சொல்லலை, நான் விளையாடவும் இல்லை, எனக்கு இது பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கும்னு திட்டவட்டமாக அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. ஸோ இது பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிருக்காங்க. இது முடிவுக்கு வராதுன்னு தெரிஞ்ச உடனேயே பெண் வீட்டாரை ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. பெண் வீட்டார் வந்ததுக்கு அப்புறமா நடந்த விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பெண் வீட்டார் பெண்ணுக்கு அறிவுரை சொல்லுவாங்கன்னு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டார் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வாக்குவாதம் ஒரு டைம்ல முத்தி போய் கைகலப்பா மாறி இருக்கு. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் தாக்கி இருக்காங்க. இதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டார் மேலே பெண் வீட்டார் கொடூரமாக தாக்குனது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையோட குடும்பத்தை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பிஎன்ஜி கேஸ் பைப்லைனை உடைச்சிட்டு அவங்கள பூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த கேஸ் லீக் ஆகி பெரிய விபத்து ஏற்படுறதுக்குள்ள அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஓடி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காப்பாற்றிட்டாங்க. இதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உடனடியாக காவல் நிலையத்தில் போயிருக்காங்க. அங்கே காவல்துறையினருமே புகாரை எடுத்துக்கிடலை. இதுக்கப்புறமா நீதிமன்றத்தை நாடி புகாரை எடுக்க வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துச்சு. ஆரம்பத்தில் இருந்தே இந்த பெண்ணுக்கு திருமணத்தில் விருப்பமே இல்லையா. ஆனால்
மாப்பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடிய பணத்துக்காக மட்டும்தான் பெண் திருமணத்துக்கே சம்மதிச்சாங்களாம். எப்படியாவது எனக்கு பணம் வந்தா மட்டும் போதும்னு தான் அந்த பெண்ணுமே இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் பொறுமையா இருந்திருக்காங்க. சமயம் பார்த்து முதலிரவு நேரத்துல மாப்பிள்ளை இந்த டைம்ல கேட்டா நமக்கு காசு கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, ஒரு அல்ப ஆசையில அந்த 96 லட்சம் ரூபாயை கேட்டிருக்காங்க. ஆனா மாப்பிள்ளை அந்த ரூபாயை கொடுக்காம அந்த பிரச்சனைய தன்னோட குடும்பத்தார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் பிரச்சனை பெரிய அளவுல வெடிச்சு காவல்துறை வரைக்குமே போயிருக்கு. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பொதுவா திருமணமான கொஞ்ச நாட்கள்ல தான் கணவன் மனைவிக்கு பிரச்சனைங்கிறது உண்டாகும். ஆனா இங்க முதலிரவு அன்னைக்கே பிரச்சனை வெடிச்சிருக்கு. அதுவும் புதுப்பெண் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு இளைஞரோட வாழ்க்கையை சீரழிக்க பார்த்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நல்ல வேலை முதலிரவு அன்னைக்கே இந்த பொண்ணோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சுன்னு மாப்பிள்ளைக்கு ஆதரவா நிறைய பேர் பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இதை விட நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த விவகாரத்துல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே மாப்பிள்ளை வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாத்தையுமே பெண் வீட்டார் சுருட்டிட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க. இது தொடர்பாகவும் புகார் அளித்த நிலையில போலீசார் புதுப்பெண் அவருடைய தந்தை மற்றும் உறவினர்கள் பேர்ல வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணையை நடத்திட்டு போறாங்க. இந்த மாதிரி வினோத சம்பவம் எங்கேயுமே நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது நிறைய வழிகளில் வரும். சண்டையே இல்லாத குடும்பம் இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை நாளுக்கு நாள் எங்கேருந்து வரும் எப்படி வரும்னு கூட தெரியாது. ஆனால் முதலிரவு அறைக்குள்ள ஒரு மாப்பிள்ளைக்கு பிரச்சனை வந்ததுன்னா அது இது மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் திருமணத்தில் பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சதுனால முதலிரவு நேரத்தில் மாப்பிள்ளைக்கு தெரிய வரும். ஆனால் இங்கே நிலைமையே வேற மாதிரி இருக்கு. பெண் திட்டமிட்டே கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைக்கு ஆசையை வளர்த்து விட்டு கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுருக்காங்க. மாப்பிள்ளையும் ஆசையா அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய முதலிரவு அறைக்குள்ள போயிருக்காரு. ஆனால் கடைசியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மாப்பிள்ளை கதிகலங்கி போய் நின்றுருக்காரு. கடைசியாக தான் உண்மை தெரிஞ்சு காவல் நிலையம் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அந்த பெண் வீட்டார் மேலே எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அந்த பெண்ணுக்கான தண்டனை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி சம்பவங்கள் உங்கள் ஊரில் ஏதாவது நடந்துருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் யாருக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை தீர்ப்பு வழங்கணும்னா எந்த தீர்ப்பு வழங்குவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.